ஆமாம், இந்த வீடியோ மூலமாக நாங்கள் ரெஜிஸ்ட்ரேஷன் ஆஃப் டெத் டெம்பரரி ப்ரொவிஷன்ஸ் ஆக்ட் நம்பர் 19 ஆஃப் 2010 சம்பந்தமாக பார்க்க இருக்கின்றோம். இதுவும் இயற்கை அனர்த்தம் தொடர்பானது தான். அதாவது இறப்புகளை பதிவு செய்தல் தற்காலிக ஏற்பாடுகள் சட்டம் என்று அழைக்கப்படுகின்றது. இந்த சட்டம் மீண்டும் திருத்தப்பட்டும் இருக்கின்றது. ஒரு முறை 2016 ஆண்டு இந்த சட்டம் திருத்தப்பட்டிருக்கின்றது. இதனுடைய முக்கியமான அம்சம் என்னென்று சொன்னால், இந்த இயற்கை அனர்த்தம் நடந்த இடங்களை பிரகடனம் செய்வதற்கு பிரிவு 9 அனுமதிக்கின்றது. அதற்கு நாங்கள் 2025 ஆண்டு தற்போது இந்த இயற்கை அனர்த்தம் நடந்ததை ஒட்டி சில மாவட்டங்கள் இந்த பாதிக்கப்பட்ட இடங்களாக பிரகடனம் செய்யப்பட்டிருக்கின்றது. இந்த பாதிக்கப்பட்ட இடங்களாக பிரகடனம் செய்யப்பட்ட காரணம் என்னன்னு சொன்னால், அது இடங்களை பார்ப்போமாக இருந்தால், முதலில் கண்டி, நுவரெலியா, பதுள்ள, குருநாகல, மாத்தளை, கேகாலை, கம்பஹா, முல்லைத்தீவு, அனுராதபுரம், கொழும்பு. இந்த மாவட்டங்கள் அல்லது மாவட்ட எல்லைகளுக்கு உட்பட்ட இடங்கள் தான் இந்த அனர்த்தத்தினால் பாதிக்கப்பட்டிருக்கின்றது என்று அது பிரகடனம் செய்யப்பட்டிருக்கின்றது. இந்த பிரகடனம் செய்யப்பட்டதுக்கு ஒரு விடயம் என்னன்னு சொன்னால், இந்த இடத்தில் ஒருவர் வதிபவர் காணவில்லை என்று சொன்னால், அல்லாவிட்டால் வேறு இடத்தில் வதிபவர் அந்த இடத்துக்கு சென்று அந்த நேரத்தில் அங்கு இருந்ததால் அவரை பின்னர் காணவில்லை என்று சொன்னால், நெருங்கின உறவினர் இறந்து விட்டார் என்று நம்பினால் இறப்பு சான்றிதழுக்கு விண்ணப்பிக்க முடியும். இதுக்கு ஜிஎஸ் கிராம சேவரிடம் சென்று அங்கு அவர் எங்கு அந்த இறப்பு பதியப்பட வேண்டுமோ அல்லது எங்கு அவர் வதித்தாரோ அந்த இடத்து ஜிஎஸ்டன் ஒரு விண்ணப்பம் பண்ணி கொடுக்க முடியும். அத்துடன் சத்திய கடாசியும் கொடுக்க வேண்டும். இந்த சத்திய கடாசியை ஜிஎஸ் தனது சிபாரிசுடன் டிஎஸ் டிவிஷனல் செக்ரட்டரிக்கு அனுப்புவார். இந்த டிஎஸ் ரெஜிஸ்ட்ரார் ஜெனரலுக்கு அனுப்புவார். ரெஜிஸ்ட்ரார் ஜெனரல் இதனை பதிவு செய்வதற்காக ஒரு குறித்த ரெஜிஸ்ட்ரார்ஸுக்கு அந்த பணிப்புரையை வழங்குவார். ஆகவே தற்போது இந்த இயற்கை அனர்த்தத்தினால் பல பேர் காணாமல் போயிருக்கிறார்கள். இந்த காணாமல் போனவர்கள் இறந்து விட்டார்கள் என்று நம்புவார்களானால் இறப்பு சான்றிதழ் தேவைப்படும். ஆகவே இறப்பு சான்றிதழ் தேவைப்பட இலகுவாக இந்த இறப்பு சான்றிதழை பெற்றுக்கொள்வதற்காகத்தான் 2010 ஆண்டு கொண்டுவரப்பட்டது. பல வேறு நோக்கங்களுக்காக தற்போது இந்த சட்டம் திருத்தப்பட்டு 2016 ஆண்டு இயற்கை அனர்த்தத்தினால் ஒருவர் காணாமல் ஆகிற போதும் அவருக்கு இவ்வாறான டெத் சர்டிஃபிகேட் இறப்பு சான்றிதழை வழங்குவதற்கு இந்த சட்டம் ஏற்பாடு செய்கின்றது. ஆகவே இவையும் அனர்த்தத்தின் பின்னர் தற்போது விரிவாக்கப்படும். இந்த சட்டம் ஒரு தடவை கொண்டு வரப்பட்டால் அது ஒரு குறித்த காலத்துக்கு நிற்கும். அதன் பின்னர் ஒவ்வொரு 2 வருடங்களும் நீடிக்கப்பட வேண்டும். கடைசியாக 2016 ஆண்டு இந்த சட்டம் திருத்தப்பட்டிருக்கு. இந்த திருத்தப்பட்ட பின்னர் 5 ஆண்டுகளுக்கு நீடிக்கப்பட முடியும். கடைசியாக 2023 ஆண்டிலிருந்து 2028 ஆண்டு வரை இது நீடிக்கப்பட்டிருக்கின்றது. ஆகவே நீடிக்கப்பட்ட எல்லைக்குள் அந்த பிரதேசத்தில் வசிப்பவர்கள் தற்போது ஆட்களை காணவில்லை என்று சொன்னால், இறந்து விட்டார் என்று நம்பினால் அதற்கான இறப்பு சான்றிதழுக்கு விண்ணப்பிக்கலாம் என்பதுதான் இதனுடைய சாராம்சம். நன்றி.